அண்மை செய்தி, வனத்துறை அமைச்சர் பொன்முடி மீது சேற்றை வாரி மக்கள் இறைத்திருக்கின்றனர். நம்ம மூஞ்சி டிவியில வரும், பேப்பர்ல வரும், தமிழ்நாடு பூரா நம்ம தெரியும், நம்ம பேரு சரித்திரத்தில் எழுதுவாங்கன்னு சொன்னியே, இதுதானா? சார், இப்போ ஒரு பழமொழி ஞாபகம் வருது. எளியாரை பலியார் அடித்தால் பலியாரை தெய்வம் அடிக்குதோ இல்லையோ, வேற யாராச்சும் வந்து செம்மாட்டி அடிப்பாங்க சார். பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. எங்க? ஏய், நான் பரவாயில்லடா, நீ ரொம்ப அசிங்கமா இருக்கிறடா. அண்ணே, நான் நினைச்சது ஒண்ணு நடந்து ஒண்ணா. பையன் சார் இந்த பால்சாமி. இப்படி திமுக அமைச்சர் மீது கடும் கோபம் கொண்டு சேத்த வாரி மக்கள் அடிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அது காரணம் என்ன? காரணம் நான் சொல்லவா? சொல்ல போறீங்க. அதிகார திமிர். அவனை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போற்ற வேண்டியது. அந்த ஆகாயம் போராத பறவை ஒன்று நதி நதி கண்ணாடி பார்த்து மனம் போற போக்க பார்த்தா திமுக அரசாங்கம் 2026 வரைக்கும் போறது ரொம்ப சந்தேகமா இருக்குங்க. அந்த அளவுக்கு மக்களோட கோபம் அதிகரிச்சிருக்கு. அது இன்னைக்கு களத்திலையும் எதிரொலிக்க தொடங்கி இருக்கு. அத்தோடு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணமாக வழங்கப்பட்ட உணவுப் பொட்டலங்களும் கெட்டுப்போய் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் பொன்முடியை நோக்கி சேறு வீசப்பட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் பொன்முடிக்கு முகமே சுருங்கி போனது. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. தாங்க முடியல என்னால. என்னடா சிலிப்பு? வேடிக்கையா இருக்குது. என்ன வேடிக்கை? என்ன டிக்கெட் போட்டு கண்காட்சியா காட்டிக்கிட்டு இருக்காங்க? கண்காட்சி இல்லடா, இது கண்கொள்ளா காட்சி. ஆனாலும் கூட சிலர் காரில் அமர்ந்திருந்த பொன்முடியிடம் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மக்கள் வந்து எதை கையில கிடைச்சதோ அதை தூக்கி அடிச்சிருக்காங்க. நல்ல வேலை அங்க வந்து செலி இருந்திருக்கு, அதை தூக்கி அமைச்சர் வேலை விட்டு எறிஞ்சிருக்காங்க. இப்போ ஓ மூஞ்சிலே அடிச்சிட்டேன், என்னடா பண்ணுவ? பாஸ், பசுமாட்டு சாணி எருமாட்டு சாணி ரெண்டையும் கலந்து அடிக்கிறாங்க. வாங்க ஓடிடலாம். வேணாண்டா, ஓடினா விரட்டி வந்து அடிப்பாங்க, நின்று அடிவாங்கலாம். சோத்துலையும் அடி வாங்கியாச்சு, சேத்துலையும் அடி வாங்கியாச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் தான் தற்போது இருக்கிறார் அமைச்சர் பொன்முடி அவர்கள். சோத்துலையும் அடி வாங்கியாச்சு, சேத்துலையும் அடி வாங்கியாச்சு. பொன்முடிக்கு நடந்தது ஸ்டாலினுக்கு நடந்திருக்கு. ஒரு இங்கே போயிருந்தா அத்தே கண்ணுல பட்டுருந்தா என்ன ஆயிருப்பேன்? தார் ஆயிருப்போமே. தந்தை பெரியார் போட்ட பிச்சையினால் மாறியது என்பதை மறுக்க முடியுமா? தந்தை பெரியார் போட்ட பிச்சையினால் மாறியது என்பதை மறுக்க முடியுமா? சொல்ல போறீங்க. சொல்ல போறீங்க. இந்த அறிகுறியில எனக்கு அப்படியே ஓட்டு கிழிகணி கீழ்ச்சிட்டீங்க, நீங்க வந்து கேட்கறீங்க. இந்த அறிகுறியில எனக்கு அப்படியே ஓட்டு கிழிகணி கீழ்ச்சிட்டீங்க, நீங்க வந்து கேட்கறீங்க. அமைச்சர் பொன்முடி விழுப்புரம் மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கூடிய மக்களை நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக சென்ற போது அவர் மீது சேறு வாரி வீசப்பட்டதாக ஒரு புகார் எழுந்திருக்கிறது. ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. எப்படி போறீங்க? சொல்ல போறீங்க.
அவர் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு காரில் இருந்தே பேசியதால் அவர் மீது சேற்றை வாரி மக்கள் வீசியதாக ஒரு குற்றச்சாட்டும் புகாரும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருத்தனுக்கு பிறந்திருந்தா இப்ப கர்ம கர்மா என்ன இப்படி நாருது? குரலா மாட்டு ஐட்டத்தையும் மனுஷ ஐட்டத்தையும் மிக்ஸ் பண்ணி எரிஞ்சிட்டாங்களே. எல்லாம் அசிங்கம் தேவையா? எனக்கு ஓட்டு போடலாம், நீ மனுஷனே கிடையாது, எதுக்கு உயிரோடு இருக்க? இந்த லெவல் தான் இருந்துச்சு பொன்முடி பேசுனது இல்லையா? நீ ஏன்டா வந்து கத்திக்கிட்டு இருக்க? சும்மா இருங்க பாஸ், இவங்க எல்லாம் வீக்கா பேசக்கூடாது, வெயிட்டா பேசணும். டேய் ரெண்டும் கலந்து நான் பேசி என்ன போக சொல்லிட்டாங்கடா, வாடா போம்டா. இவரே தானே பேசினாரு ஓசி பஸ் டிக்கெட்டு. ஓசியில் என்ன சொன்னாரு? ஓசியில் பஸ் டிக்கெட் போறீங்களேன்னு சொல்லிட்டு சொன்னாரா? எப்பா தெரியாம நடந்துருச்சுப்பா. இந்த அறிவு உனக்கு முதல்ல இருந்திருக்கணும். வாக்காளர் இப்படி இன்சல்ட் பண்ணலாமா மணிமாறன்? போட்டு கீழ்ச்சின்றீங்களே. சும்மா இருக்கணும், கேட்கறவங்கள வந்து இந்த அறிகுறிகளை எனக்கு அப்படியே ஓட்டு கிழிகிழி கிழிச்சிட்டீங்க, நீங்க வந்து கேட்கறீங்க. இந்த அறிகுறிகளை எனக்கு அப்படியே ஓட்டு கிழிகிழி கிழிச்சிட்டீங்க, நீங்க வந்து கேட்கறீங்க. அத பத்தி எனக்கு கவலைப்படல சார். இவனை என்ன பண்ண சார்? மரக்காணத்தில் நல்ல மருத்துவமனை இல்லை என மக்கள் குறை சொல்லும் போது எங்களுக்கு ஓட்டு போட்டியா என அமைச்சர் பொன்முடி கேள்வி கேட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது உங்க டிஎன்ஏல இருக்கு இந்த சிக்கல். இப்படி சுத்தி பார்த்து கேட்ட அளவுக்கு உனக்கு என்னடா துரோகம் பண்ணினான்? ஓசி பஸ்ஸில் போறீங்க என்று பேசுறதுக்கு அந்த மக்களை சிறுமைப்படுத்துவதாக இல்லை. நீ இப்போ எவ்வளோ பெரிய லீடராக இருந்தாலும் பரவாயில்ல போன்னு சொல்லிட்டு மந்திரி பதவி பிடிங்கிடுவாருங்க கலைஞராக இருந்தா, தெரியுமா? உண்டா இல்லையா? நான் போடுற எச்ச காசை தின்ற நாய்ங்க இவனுக்கு வாருங்கடா. இதான்டா அவன். யார பார்த்து எச்ச நாயின்ற? நீதான்டா எங்க கிட்ட பொறுக்க வந்த. அந்த சேத்த வாரி அடிச்ச மக்களை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு திமுக காரவங்க அந்த மக்களை திட்டிட்டு இருக்காங்க. ஆறுதல் சொல்வதற்காக சென்ற அமைச்சர் ஐயா பொன்முடி அவர்கள் மீது சில விஷமிகள் டேய் நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா. திட்டமிட்டே சேற்றை வாரி அவர் மீது எரிந்து அவர் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். இது மிக 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 வன்மையாக கண்டிக்கத்தக்க போக்கு. இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கயாவது போய் ஊருக்கு போயிடலாம். இல்ல என்ன கேட்டா இதெல்லாம் கொலை முயற்சி வழக்கிலேயே கூட போடலாம், தப்பு இல்ல. அல்ல கைக்கு நக்கல பாத்தீங்களா? அந்த கண்ணத்தை அப்புங்கண்ணா. என்ன கேட்டா இதெல்லாம் கொலை முயற்சி வழக்கிலேயே கூட போடலாம், தப்பு இல்ல.